முடியலையா? ஆமா சார். சரி, ஓகே. இப்போ பாண்டி, இப்போ நான் என்ன ஷேர் பண்ணேன், நீங்க என்ன ஷேர் பண்ணீங்க அப்படிங்கிறத அர்ஜுன்கிட்ட நீங்க சொல்லுங்க. ஓகேண்ணா, நான் ஒரு ஒரு 2 அதுக்கப்புறம் அவர் ஷேர் நிமிஷத்துல பண்ணுறேன். சம்மரி சொல்லிடுறேன், அப்புறம் அவர் பேசிட்டோம். அப்போ அவருடைய ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். கண்டிப்பா. பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். நான் என்ன பேசணும்னா, என்னோட இயலாமை வந்து ஒரு விஷயம் நிறைய இருந்தாலும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன். எனக்கு வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட்டு இல்லை என்கிட்ட. ஒரு வேலையை தள்ளி போடுறதா இருக்கட்டும், ஒரு வேலையை வந்து ஒரு 8 மணிக்கு போனால் அது கொஞ்சம் ஃப்ரீயாக செய்யலாம் அப்படின்னா, நான் போகும்போது அங்கே ஒரு 9:30 ஆயிரும். அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அது பிஸ்னஸ்ஸு, இந்த ப்ராக்டிஸு, என்னோட எல்லா விஷயத்துலையுமே இந்த ஒரு இடத்த வந்து நான் சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி அண்ணாக்கிட்ட பேசினேன். இதை பற்றி நானும் யோசிக்கிறேன். வேறு குரூப்லேயும் நம்ம ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது சொல்லலாம். அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து அண்ணாக்கு வந்து நல்ல ஒரு வெல்பீயிங் இருக்குது. என்னன்னா, ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன்ஸோட கான்டாக்டு, அவங்களோட வந்து ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்கு. பட்டு இதில் அண்ணாவோட எதிர்பார்ப்பு அதில் இன்னும் வந்து என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொன்னார்னா, எக்கனாமிக்கலாக வந்து இதில் வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு கெயினாக இல்லை. பட் அவரோட ஸ்கில்லு, அவருக்கு தேவையான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே அங்கே கிடைக்குது. பட் எக்கனாமிக்கலாக நான் அதை வந்து இன்னும் வந்து என்னால் வந்து யூஸ் பண்ண முடியல. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அண்ணா யோசிக்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த 2 விஷயம் தான் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோங்க பிரதர். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. உங்களோட இதை ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம டைம் முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. என்னோடது நீங்கள் சொன்ன 2மே இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா டீப் ரூட்டடாக இல்லை இருக்கு, நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியா தான். ரொம்ப நான் முக்கியமாக வருத்தப்படுறது சரி இல்லை, என்னால் இங்கே நான் ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன். அதான் நம்ம கொஸ்டின், வேர் ஐ ஆம் ஸ்டக். எங்கே நம்ம சிரமப்படுறோம், எங்கே ஸ்டக் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சிக்கிறது இல்லை, ஒரு கொஞ்ச நாள் இழுத்துட்டு போகிறது, அப்புறம் அது போர் அடிச்சு போயிருதா, இல்லை வந்து அது வந்து உண்மையில் அந்த அந்த வேல்யூ நம்ம என்னால் பெர்சீவ் பண்ண முடியலையான்னு தெரியல. எனக்கு அது தொடர்ந்து அந்த வேல்யூ, நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா? எஸ், எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம் இல்லையா? அதில் ஃபிட் ஆகாதனாலையோ இல்லை இது நம்மளால முடியாது, இதுக்கு வெட்டியை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறது இல்லை, அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. இன்னும் தொடர்ந்து அது சின்ன சின்ன வேலைகள்லையும் சரி, பெரிய காரியங்கள்லையும் சரி, எடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணாமல் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து டிலே பண்ணி அப்புறம் வந்து சரி வேண்டாம் பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம், நல்லா போயிட்டுருக்கோம், அப்புறம் அடுத்தது பார்க்கலாங்கிற மாதிரி போகிறது. இந்த ஒரு சேலஞ்சு முக்கியமாக டீப் ரூட்டட் சேலஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி பஞ்சுவல் டைம் கீப் பண்ணுறதுல ஓகே, சில இடத்துல நாட் ஓகே, ஃபினான்ஷியலாக ஓகே, சில இடத்துல நாட் ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து எப்பவும் இருந்ததில்லை, எப்போதாவது இருக்குது. அது வந்து ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக ப்ரொலாங் ஆகிற மாதிரி இருக்குது. அப்பப்போ பிரச்சனை வரும், அப்புறம் சால்வ் பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாளாக ப்ரொலாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரெக்கவர் ஆயிருங்கிற நம்பிக்கையும் இருக்குது, பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இதுதான் சேலஞ்ச், கன்சிஸ்டன்சி. ஓகே. நான் வந்து இதுதான் வந்து அந்த உங்களுக்கு எந்த விஷயம் வந்து அலைன்மெண்ட் ஆகாமல் இருக்குன்னு கேட்டப்போ கூட எனக்கு இதைத்தான் நானும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா கிடைக்கிது, பார்ப்போம். நான் செஞ்சுட்டு அடுத்த மீட்டிங்கில் வரும்போது வேணால் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ பிரதர். இன்னும் 23 செகண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சுந்தரேசனா நீங்க ஏதாவது? இல்ல, அவ்வளவுதான், நம்ம பேசியாச்சு. ஓகே ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ பிரதர். எண்ட் பண்ணிக்கலாம்.
அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். பிரேக் அவுட் ரூம் டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அதான் நான் சொன்னேன்ல 10 நிமிஷம் செட் ஆனதுன்னா அதே க்ளோஸ் ஆகிற மாதிரி போட்டு. ஓ, எப்படி இருந்தது டிஸ்கஷன்? அங்கிள் டிஸ்கஷன் நல்லா போயிட்டு இருந்தது. டக்குன்னு அந்த கடைசி ஷேர் பண்ணிங்க நேரத்துல கட் ஆயிடுச்சு. கணேசனை சொன்ன மாதிரி கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, பரவாயில்ல. இது ஒரு இதுதானே, ஜஸ்ட் ஒரு இதுதானே. ஸோ இப்போ டைம் வேணா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம் சார் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு 9 மணிக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ உங்களுடைய ஷேரிங் டைம் நீங்கள் சொல்ல சொல்ல நான் நோட் பண்ணிக்கிறேன். அவர் அர்ஜுனும் நோட் பண்ணிப்பாரு. அவர் நோட்ஸ் டாக் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் ஒரு மாதிரி ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? எப்படி, எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, எங்கே வந்து ஸ்டக் ஆகிருக்கேன், இல்லை எங்கே வந்து எனக்கு இது வந்து நம்ம யாரோ இதுல போகுது. இதுல வந்து நம்ம பிசினஸ் ரிலேட்டடா சகஜமா இருக்கும் எப்படி அப்படிங்கறது நம்ம எடுக்கிறோமா, இதை எப்படி பாக்குறோம்? மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டட் தான். இப்போ டிசிஷன் மேக்கிங்கில் நமக்கு ப்ராப்ளம் வருதா, இல்லை பீப்புள் கான்டெக்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் வருதா, இல்லை எமோஷ்னல் ட்ரிகர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, ஃபியரு, இன்செக்யூரிட்டி. அப்புறம் சில சமயம் எத்திக்கல் டைலமா இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, நான் ஒரு அபியாசியாக இருந்துட்டு நான் அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எத்திக்கல் கொஸ்டின் இருக்கும். இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ் இருக்கலாம். ஃபேமிலியும் ஒர்க்கு, ஆசிரமம், ஸ்பிரிச்சுவல் லைஃபு, சோசியல் லைஃபு, இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து டைம் பத்தல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இன்னர் கேப்ஸ் இருக்கலாம், உள்ளேயும் வெளியேயும் அப்ளை சொன்ன மாதிரி. இல்லை டவுட்ஸ் இருக்கலாம். நான் இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னா எனக்கு நான் முன்னேறிட்டு இருக்கிறேன்னா இல்லையா, எங்கே வந்து திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் திரும்ப பண்ண முடியறதில்ல, திரும்ப இல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் திரும்ப பண்ணிடுறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் என்னால் அப்ளை பண்ண முடியல. தெரியுது இதுதான் அப்படின்னு, மாஸ்டர் படிச்சிருக்கிறேன், மெடிடேஷனில் உணர்றேன், ஆனால் என்னால் அப்ளை பண்ண முடியல. இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க, எங்கே கன்ஃபியூஷன் இருக்குது, எங்கே இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். இல்லையா ஃபிலாசபிக்கலாகவோ இல்லை கரெக்டாக பாயிண்ட் பண்ணியோ சொல்லணுங்கிறது இல்லை. ஏன்னா இதுதான் நம்முடைய ஃப்யூச்சர் ப்ரோக்ராம். நம்ம நீ அடுத்த 3 மாதம் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸாக இருக்க போகுது. ஃப்யூச்சரில் நாம் வந்து இந்த அவுட் சைட் கம்யூனிட்டி, அபியாசி கம்யூனிட்டிக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போகும்போது இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லையா, இதுக்கு நம்ம சொல்யூஷன், இதுக்கு ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டு நாம் போகும்போது தானே கான்ஃபிடென்ட்டாக நாம் அவங்களுக்கு போக முடியும். அதனால் நாம் வந்து இன்னைக்கு அப்புறம் ரியல் லைஃப்பில் நம்ம இப்போ நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக அதை சொல்லணும் அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் நான் ரியலாக அதை வந்து பயன்படுத்தி அதனால் பலன் அடைஞ்சிருக்கணும். அப்போ தான் அதை நான் ரியலாக ஆமான்னு சொல்ல முடியும். இல்லைன்னா மாஸ்டர் சொன்னாருங்க, அவர் சொன்னாருங்க, கதிரேஷ் சொன்னா அப்படி, ஜோதிராஜ் சொன்னா அப்படி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியுமே ஒழிய என்னுடைய லைஃப்லேருந்து நான் ரிலேட் பண்ண முடியாது. அப்போது ரியல் கான்ஃபிடென்ஸ் வராது. அது நம்ம மற்றவங்களை கோட் பண்ணுறோம் இல்லையா. சில சமயம் அது நமக்கு சேலஞ்சிங்காகவும் இருக்கும். இட்ஸ் ஓகே, பட் தட் இஸ் வாட் வி ஆர். அப்போ அதிலிருந்து நான் இன்னும் எப்படி நான் ப்ரோக்ரஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். அதுக்கு தான் இதை பற்றி நாம் இன்னைக்கு பேசலாம். ஓகேயா? வேற யாராவது ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றேங்க. எஸ் சங்கர் சொல்றியா? சார் இப்போ பெட்டர்மெண்ட்னு பார்க்கல ஆஃப்டர் கிளீனிங் இப்போ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கிளீனிங் பண்ணோம்னா அடுத்து ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 1 ஹவர் வரைக்கும் அந்த கிளாரிட்டி இருக்குங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகிட்டு இருக்கு. அதை தக்க வச்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குங்க எனக்கு. ப்ளஸ் சூஸ் பிட்வீன் சாய்ஸஸ்னு வரையில் கரெக்டாக வைஸாக ஒன்று சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு குழப்பம் இருக்குது. சூஸ் பண்ணினது தப்பாயிருமா இல்லை வெயிட் பண்ணிக்க நல்லா சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்க.
ஸோ இது எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், யார் சூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஆர்டர்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எதை எடுக்கலாம் எதை விடலாம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்குங்க. அது டியூ டு மார்க்கெட் சுச்சுவேஷனா இல்லை என்னோட பர்சனல் இன்டர் கண்டிஷனாங்கிறதும் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குங்க. டிசிஷன் மேக்கிங்ல ஒரு நமக்கு வந்து குழப்பம் ரைட் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து கிளாரிட்டி கிளீனிங் பண்ணா வருது, ஆனா அது ரொம்ப நாளைக்கு தக்க வச்சு முடியல, ரொம்ப நேரத்துக்கு தக்க வச்சு ரொம்ப நேரத்துக்கு வந்து அது இல்லை. வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? கணேசன் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாருங்க. கணேசன் ஷேர் பண்ணிருந்தாரு. இல்லைங்க, எனக்கு கட்டாகல, எங்க குரூப்ல கொஞ்சம் கிட்ட கட்டாச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேங்கன்னா, இப்ப வந்து ஒரு காமன் மேனா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் அவனுக்கு தேவைப்படுது, அதுதான் மெயின் கொஸ்டின். ஆக்சுவலா ஒரு பேசிக் மேனா இருக்கட்டும், ஒரு கிச்சன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பர்பஸுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா, அவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை நீக்கிறதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கண்டிப்பா தேவைப்படுது. அவன் காமன் மேனா கூட இருக்கலாம், பட் அவன் மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், யாரா வேணா, ஒரு லேடியா இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க மனசை வந்து தெளிவு வைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஆன்மீகம் மட்டும்தான். வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. நீங்க எந்த மெடிசன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், அந்த மனசுல இருக்கக்கூடிய குப்பைகளையோ அல்லது டிஸ்டர்பன்ஸையோ அகற்றக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து உனக்கு எங்க ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத சொல்றேன். இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது நீங்க எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி நின்னாலும் சரி, அதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடியது ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான். ஓகே, அதான் என்னுடைய. எங்க ஸ்டக் ஆகுற, இல்ல எங்க கிளாரிட்டி தேவை, எது வந்து உனக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு, கஷ்டமா இருக்கு, செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியல, எங்க வந்து ஒரு சவால்கள் எதிர்நோக்குறேன், அது ஏதாவது சொல்ல முடியுமா? ஆமாங்க, அதாவது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் செய்யற வேலையை என்னால கமிட்மெண்ட் கொடுக்க முடியும், பட் அதர்ஸ் டிபெண்ட் பண்ணி நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிறோம். டீம் மேனேஜ்மெண்ட் உனக்கு வந்து ஒரு பெரிய. ஆமாங்க, இப்போ இவங்க செஞ்சிருவாங்க நம்ம நினைச்சிருப்போம், அந்த டைம்ல அவங்க செஞ்சு முடிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்காக நம்ம போய் எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த இடத்துலதான் நம்ம வந்து அந்த அதாவது சொல்லுக்கும் செயலுக்குள்ள வித்தியாசம் வந்துருது அந்த இடத்துல நமக்கு. டீம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் மெயினா எங்க உன்னுடைய டீம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது பண்ண முடியாது அந்த மாதிரி தானே? ஆமாங்க, அதாவது காலையில் 10 மணிக்கு பண்ணுவாங்கன்னு நினைப்போம், அவங்க சாயங்காலம் 5 மணிக்கு தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. டீம் மேனேஜ்மெண்ட் உனக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. எகைன் இது வந்து லீட்ஸ் டு டிசிஷன் மேக்கிங். இவரை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம்ங்கிற டிசிஷனா, இல்ல இவர் சொல்றதை நம்பி இந்த வேலையை நம்ம கமிட் பண்ணலாங்கிற டிசிஷன் தானா அது? அப்படி இல்லைங்க, இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒர்க் வந்து இப்ப நம்ம ஒருத்தர் பண்ணுவாருன்னு நினைப்போம், அவரு வேற ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாரு, அல்ல 2-3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் நம்ம என்ன சொல்லுவோம், மேனேஜர் மட்டும் தான் சொல்லுவோம், எங்க முடிச்சிருங்க அப்படிம்போம். பட் அதுக்கு கீழே ஒரு 4 பேர் அதுக்காக வேலை செஞ்சிருப்பாங்க, வெளியில வேலைக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது சரியா வந்து சேராம இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். ஓகே, சிம்பிளா நோட் பண்ணுவோம், டீம் மேனேஜ்மெண்ட் அவருக்கு சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப டீப்பா நாம போக வேண்டியதில்லை. வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? எல்லாரும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணீங்கன்னா. சுரேஷ் ப்ரோ, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. அண்ணா, நாங்க எங்க ரூம்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா அதுக்குள்ள ரூம் விட்டு வெளியில வந்துட்டாங்க. நாங்க தனியா ஷேர் பண்ணிக்கிறேங்கண்ணா. நான் இந்த மொத்த இதுக்கும் நான் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு நினைச்சேன்னா, இப்போ மாஸ்டர் வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ல ஒர்க் பண்றாரு. ஸ்கூலுக்கு ஒர்க் பண்றாரு, காலேஜுக்கு ஒர்க் பண்றாரு, ஸ்பிரிச்சுவலுக்கு ஒர்க் பண்றாரு, இங்க பார்த்தா அக்ரிகல்ச்சருக்கு ஒர்க் பண்றாரு. இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ல ஒர்க் பண்றாரு. ஆனா நம்மளால ஒரு சின்ன ஒரு கம்பெனியில இருக்கிற ஒரு சின்ன நிர்வாகத்தையும் கூட நம்மளால பண்ண முடியல.
மாஸ்டர் சொல்றாரு, அதாவது மாஸ்டர் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லா அபியாசினாலையும் பண்ண முடியும்னு சொல்றாரு. நம்மனால ஒரு சின்ன இது விஷயத்தையும் கூட பண்ண முடியல. இது எப்படி பெரிய மல்டிபிள் டைமென்ஷன்ல ஒர்க் பண்றது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்மளை தயார் பண்ணிக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க. ஓகே, வண்டர்ஃபுல், நைஸ். ஸோ மல்டி டாஸ்கிங் இல்லைனா மல்டி பிஸ்னஸ், மல்டி வெர்டிக்கல்னு சொல்லலாம். அர்ஜுன், இதை எப்படி சொல்லுவீங்க பிஸ்னஸ் லாங்குவேஜ்? ஆம்னி பிரசன்ஸா? ஸோ மல்டி டாஸ்கிங் சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லலாமா? அது சிம்பிளா சொல்றேன். மல்டி டாஸ்கிங் கூட இருக்கு. ஹவு டு கவர்ன் எவ்ரிதிங். நம்ம எப்படி டெலிகேட் பண்ண போறோம், எப்படி டீம் பில்ட் பண்ண போறோம், ஹவு டு யூ செட் தி டார்கெட்ஸ். ஓகே, மெனி பிசினஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். மெனி பிசினஸ் மேன் சிம்பிள். நான் ஓகே, நானே வந்துடுறேங்க. அகைன் நான் இந்த இன்னைக்கு நீங்க சொன்ன டாபிக் நான் 2 விதமா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேங்க. நான் 2 விதமா பிரிச்சுக்கிறேங்க. மெடிடேஷன், பிசினஸ், ரெண்டும் செப்பரேட்டா. அடிப்படையா நம்ம ஒரு ஹியூமன் ஸ்டெபிலிட்டிக்கு, நீங்க சொன்ன மாதிரி எமோஷனலா இருக்கட்டும், டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே நாம ஸ்டேபிளா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப அடிப்படையா தேவைப்படுது. அண்ட் எஸ், ஒரு கிளாரிட்டி. நம்ம ஒரு சங்கர், நான் எப்பவுமே அடிக்கடி சொல்றது என்னன்னா, சக்சஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் காம்னஸ், நாட் வித்அவுட் இட். நம்ம எப்போ அமைதியா காமா நம்மளை வச்சுக்க முடியுதோ அன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஒரு தெளிவா இருக்கும். எப்ப நம்ம உள்ள எல்லாம் கெடுதோ நம்ம எடுக்கிற டிசிஷனும் அதே மாதிரி மாறும். ஸோ தட்ஸ் மெடிடேஷன் பார்ட் ஆஃப் இட். பட் பிஸ்னஸ் நான் ஹோல் டிஃப்ரெண்ட் கேம். இது சிஸ்டம்ஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் இது நம்ம ஒரு பேஸ், ஒரு கட்டணத்துக்கான அடிப்படையா மெடிடேஷனை பார்த்துட்டோம். பிஸ்னஸ் நான் ஒரு இப்போ எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த NLP ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பேசிக் அடிப்படையா இருக்குது. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம்ங்கிறது தான் நிறைய ப்ரோக்ராம். நான் ஒரு 4 கிளாஸ்ல இப்போ என்ரோல் ஆகி போயிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த 4 கிளாஸுக்குமே ஒரு விஷயம் காமனா, 3 கிளாஸ், அதுல ஒரு 3 கிளாஸுக்கு காமனான விஷயமா என்னவா இருக்குன்னா NLP தாங்க காமனா இருக்கு. அந்த அது நம்ம மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதுல சே ஹவு வி ஆர் எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம பிரெத் பிளஸ் தண்ணி டீஹைட்ரேட் ஆகிறது, இதெல்லாம் எப்படி எமோஷனலா கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஒரு விஷயத்த போயிட்டு பேசும்போது நம்ம அவங்க அதான் சொன்னாங்க, இது சிஸ்டம்ஸ், அண்ட் யூ நீட் டு லேர்ன் சிஸ்டம் செப்பரேட்லி. ஸோ பிஸ்னஸ்ல டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், நம்ம அடுத்தது growth-ஆ இருக்கட்டும், அப்புறம் நிறைய இதுல வர பிரச்சனையை பார்த்தீங்கன்னா டெலிகேஷன். இப்போ ரீசெண்டா நான் வேற ஒரு கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணேங்க. அங்க அந்த கிளாஸ் முடிச்ச ஒருத்தர், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரொம்ப பெரிய லெவல்ல ரன் பண்றாரு. அவர் வயசு ஒன்றும் பெரிய 36 வயசு, CEO. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பூனே, பாம்பே, துபாய் 3லயும் எல்லாம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு வாரத்துக்கே பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் வேலை செய்யறாரு. அவ்வளவு பெரிய கம்பெனியை ரன் பண்றவரு என்னன்னா எல்லாத்தையும் அழகா டெலிகேட் பண்ணி அதுக்கு டார்கெட்ஸ் கொடுத்து அந்த டீம் வேலை செய்யுது. இவரோடது அந்த டீம் எம்பவர் பண்ணி கொண்டு வர்றது தான். அது எல்லாமே இட்ஸ் ஆல் சிஸ்டம்ஸ் தாங்க நம்ம அந்த பிசினஸ்க்கு. ஸோ அதே சிஸ்டம்ஸ் டெரைவ் பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னா அது ஒரு செப்பரேட் டாபிக். அப்படியே தான் இது 2 தனித்தனி டாபிக்கா தான் பாக்குறேங்க. அதான். ஓகே, தேங்க்யூ. இப்போ உனக்கு எங்க சேலஞ்ச் இருக்கு? இப்போ நாம் உன்னுடைய சேலஞ்ச், கன்ஃபியூஷன் எங்க இருக்கு? கன்ஃபியூஷன் சொல்றதுக்கு இல்லைங்க, சேலஞ்சஸ்ன்னு சொல்றதுக்கு. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அடுத்தடுத்து மூவ் ஆயிட்டு இருக்கோங்கிறது. லைக் ஐ டோன்ட் ஃபைண்ட் சேலஞ்சஸ் as such. ஸோ 1 or 2 இப்போ மற்றவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நான் இல்லைங்க, நான் எல்லாமே அதான் நான் ஐ எம் ட்ரைங் டு பேலன்ஸ் அவுட். என் டைம் மேனேஜ்மெண்ட் நான் ரொம்ப பேலன்ஸ் அவுட் பண்றது டைம் மேனேஜ்மெண்ட். அண்ட் லேசர் ஷார்ப் ஃபோக்கஸா உட்காந்து ஒரு சில விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தாங்க
அடிப்படை. டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபோக்கஸ் வந்து உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அடிப்படை டைம் மேனேஜ்மெண்ட், பட் we are working on it. ஓகே, எஸ் we are all working on it. எல்லாம் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. பட் இப்போ கரண்டாக வேர் வி ஆர் அப்படிங்கிறத ஜஸ்ட் அதில் இன்னும் தப்போ ரைட்டு பற்றி ஜட்ஜிங்மெண்ட் கிடையாது. இவர் தப்பு இவர் ரைட்டு, இல்லை இவர் வளர்ந்துட்டார் வளரல அப்படிங்கிறதுல வேற ஐம் ஸ்டாண்டிங் ஆன் ரைட். ஸோ அடுத்தது ஜோதிராஜ், நீ என்ன உனக்கு என்ன சேலஞ்ச்? என்ன சேலஞ்ச் வந்து கணேஷ் பிரதர் ஷேர் பண்ண மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள டைமிங் மீட் அவுட் பண்ணும் அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் நமக்கு அடுத்து வர்றவங்க இல்லை சப்ளையர் அந்த மாதிரி இடத்துல அந்த ரீச் அவுட் பண்ண முடியல நம்மளோட இது. அந்த இடத்துக்கு கொஞ்சம் சேலஞ்சு. அதுக்கு வந்து எங்க சப்போர்ட்டிவா என்ன விஷயம் இருக்குன்னா, ப்ராக்டிஸ்ல கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ், அந்த நினைவா இருக்கிறது வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி ஒரு ஆகிற இடத்துலலாம் வந்து என்னை பேலன்ஸ் பண்ணுது, ரொம்ப சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் அந்த ப்ராக்டிஸோட நேர்மறையான விஷயங்கள், ஈவன் அது வந்து கோயிங் டு நேர்மறையா போனிச்சுன்னா கூட அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்துட்டு நாமளாவே பண்ணும்போது அது நிறையாவே சேஞ்ச் ஆகிறது நல்லாவே அது ரிசல்ட்டாகவே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஈவன் அது கோயிங் ராங் நல்லாவே தெரியும். பட் இந்த நீங்க நினைவோடையும் ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி கோபம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாக போகும்போது பெட்டர் ரிசல்ட் வந்து நிறைய இடத்துல நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப சூப்பர்பாக சப்போர்ட் பண்ணுதுங்க. உனக்கு இப்போ கரண்ட்லி சேலஞ்சிங் வந்து டீம் மேனேஜ்மெண்ட். அதுதாங்க. அதாவது வெளியில டீம் உள்ளேயோ இல்லை வெளியிலையோ ஒரு சப்ளையர்கிட்டயோ ஏதோ சம்திங் அவ்வளோதான். ப்ளஸ் வந்து இப்போ அந்த டைம் இப்போ கதிர் சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு அதை முடிக்கிறதுல என்கிட்ட கொஞ்சம் லேக்கிங் இருக்குது. அதையுமே வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணலன்னா கொஞ்சம் டைம் அது வந்து கொஞ்சம் தள்ளி என்னன்னா டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டு டைம்ல வந்து நான் கொஞ்சம் நானாவே பண்ணிக்கிறது தான். மீன்ஸ் இது அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுல நிறைய 90% இது பண்ணிட்டேன். இன்னும் 10% வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் ஓகே, சரி. கொஞ்சம் நமக்கு டைம் கம்மியா இருக்கு, நம்ம அடுத்து போலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ. அடுத்தது அர்ஜுன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாருமே இதுல சொன்னோம். சிம்பிளாக ஒரு மெட்டஃபரோட அதை நான் நாங்கள் பேசினப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கண்டினியூட்டி, ஒரு வேலையை செய்கிறப்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு டிலே பண்ணுறது, அந்த ஒர்க்கை வந்து கொஞ்ச நாளில் இது என்ன ஒர்க்கு, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே, வேறு எதாவது பண்ணலாமேங்கிற ஒரு ஷிஃப்ட் இருக்கிறது, இதெல்லாம் என்னோட சேலஞ்சாக தெரிஞ்சுது. நாங்கள் தான் ஸ்ட்ரகிளாக இருந்தேன். ஸோ இது நம்ம இப்போ நீங்கள் 2-3 பேர் பேசுனதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கனெக்ட் வித் மெட்டஃபார். ஒரு நம்ம எல்லாம் சூப்பர் ஹீரோஸ் மூவிலாம் பார்ப்போம் சினிமாஸ், இல்லை நம்ம இதுலெல்லாம் பார்த்துப்போம் இல்லைங்களா. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி, ஒரு பெரிய வேலை செஞ்சாலும் சரி, ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். அவர் எடுக்கிற முடிவில் வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக அந்த வேலையை எடுப்பார். ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்து வீசுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய டீலை முடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெரிய ஃபைட்டை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும். எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ கேஜிஎஃப் ஹீரோ எப்படி அவரோட ஆட்டிடியூட், அவரோட பாடி லாங்குவேஜ், அப்ரோச் எப்படி இருக்குது. ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா ஒரு ஃபில்மாக அவருக்கு கன்விக்ஷன் இருக்கும்னா, எஸ் ஐ ஆம் டூயிங் திஸ் ரைட், நான் இதை கரெக்டாக நான் என்னோட பெஸ்ட்டாக தான் செய்கிறேன் அப்படிங்கிற கன்விக்ஷன் இருக்கும் இல்லைங்களா. அது வந்து அதோட மேபி அது ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அதை அப்படி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஒரு ஹியூமனாக மெஜாரிட்டி டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு பண்ணணும். ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கிறனாலும் சரி, ஒரு வேலையை டெலிகேட் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதுனாலும் சரி, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கன்விக்ஷன், எஸ் ஐ ஆம் டூயிங் ரைட் அப்படிங்கிற கன்விக்ஷன் வந்து நமக்கு வேணும். அது வந்து இட்ஸ் லேக் ஃபார் மீ, இட் இஸ் லேக். அந்த பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். கான்ஃபிடன்ஸ் இன் டேக்கிங் ஆக்ஷன், ஃபோக்கஸ் மாறுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல் போஸ்ட் மாறுறதுன்னு வேணா சொல்லலாம். கோல் மாறிக்கிட்டே இருக்கிறது, பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க. கோல்ஸ் மாறுறது இல்லை சார், இன்ட்ரெஸ்ட். ஃபோக்கஸ் மாறுறது,
இதை பண்ணலாம்னு நினச்சி பண்ணிட்டு இருப்போம். அதில் அப்புறம் உடனே இன்னொரு அடுத்து அதை விட இன்னொரு அப்கிரேட் பண்ணலான்ட்டு அடுத்து போயிடும். that's one thing. அப்புறம் அவர் வந்து பெர்ஃபெக்ஷன் தான் அவர் அவர் சொல் அதான் அவர் சொன்னதாங்க. ஓகே, கான்ஃபிடன்ஸ். ஸோ அடுத்தது என்னோட இதுல ஒரு கண்டினியூட்டி ஒரு கொஸ்டின் ஒன்று நான் முடிச்சிட்டானா சிம்பிளா சொல்லுங்க. ஆனா இப்ப மாஸ்டர் வந்து நான் பல டைமென்ஷன்ல ஒர்க் பண்றாருன்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் வந்து ரைட் பீப்புளை வந்து சூஸ் பண்றாரு. ஆனா நம்மளால அந்த பீப்புள் சூஸ் பண்ற இப்ப நமக்கு டவுன் த லைன் இருக்கிற ஹையரார்கிய நம்மளோட டீமோட ஹையரார்கிய சூஸ் பண்றதுலயும் நம்மளால அந்த மாதிரி ஒரு இது சூஸ் பண்ண முடியல அப்படிங்கறதும் என்னோட ஒரு கன்சர்னா இருக்கு. ஓகே ஓகே, சூசிங் பீப்புள், சாய்ஸ் ஆஃப் டீம் வேணாம். ஓகே, இன்னும் சொல்லாதவங்க யாரு? நடராஜ், பாண்டியன், ஒரு அர்ஜுன் சொன்னதுக்கு மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேங்க. தட் இஸ் சம்திங் தட் இப்போ 9 ஆயிருச்சு. அது கடைசில சாரி இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்ல புரிஞ்சுங்க, 9:01 ஆயிருச்சு. ஆமா ஆமா, நம்ம இன்னொரு 10-15 நிமிஷம் வேலை இருக்கு. நடராஜன் எதுவுமே சொல்லவே இல்லைங்க. பாண்டியன், சுந்தரேசன். சார் எங்க டீம்ல வந்து உங்க டீமை விட உன்னுடைய இது ஓகேங்க சார். டைம் மேனேஜ்மெண்ட்டே என்கிட்ட இல்லாமல் இருக்குங்க சார். அதை வந்து நான் சரி பண்ணணுங்கிற மாதிரி பேசினேங்க சார். அது எல்லா விஷயத்துலையுமே ஒர்க் ஆகட்டும், என்னோட ப்ராக்டிஸ் ஆகட்டும், அதில் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க சார். ஓகே ஓகே, அடுத்தது நடராஜ். சார் இப்போ என்னோடதில் வந்து என்னென்னா, ஒரு அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்திரத்தன்மை, ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை என்னோட சபார்டினேட்லேயோ பிஸ்னஸ்லேயோ அந்த கிளாரிட்டி கிளியராக இருந்துச்சு அப்படின்னா என்னோட கன்விக்ஷனோட நான் இவ்வளோ தான் இப்படி தான் அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதில் கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் இருக்குது. ஓகே ஓகே, அடுத்தது ஒன்றும் ஷேர் பண்ணாதது சுந்தரேசன். ஜெயச்சந்திரன், அதான் ஜெயச்சந்திரன் இருக்காரு. சுந்தரேசன். குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம சுரேஷ் பேசும்போது சொன்னார், மாஸ்டர் வந்து மல்டி டாஸ்க் இன்வால்வ் ஆகிருக்காரு, மல்டி டைமென்ஷனில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அதுக்குன்னு ஒரு டீமை வந்து உருவாக்கி வச்சிருக்காருன்ட்டு. எனக்கு வந்து இது எப்படி தோணுது அப்படின்னாக்க, மாஸ்டருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் அவர் உருவாக்கல, அவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னுடைய அனுபவம் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு எபிலிட்டி, அப்புறம் வந்து ஒரு கெப்பாசிட்டி, அப்புறம் அவங்க போடுற எஃபர்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு பொதுவான ஒரு புரிதல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எபிலிட்டி, நான் போடுற எஃபர்ட்டு, இதுக்கெல்லாம் பியாண்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கிடைக்குது. ஆனால் வந்து அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, அதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான அவுட்கம் கிடைக்குது. ஒன்று வந்து என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய கான்டாக்டு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸு, இதெல்லாம் வந்து இப்போ முன்னே இருந்தது காட்டிலும் கொஞ்சம் அது டெவலப் ஆகிறது ஒரு அவுட்கம். இன்னொரு அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல். அந்த எக்கனாமிக்கலாக வந்து மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை அச்சீவ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இது வரைக்கும் வந்து நம்ம போட்ட எல்லா எஃபர்ட்லையுமே அது வந்து நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் லிட்டில் லாஸ் அப்படின்னு இருந்தது. அந்த லிட்டில் லாஸ்ல இருந்து இப்போ நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை விட நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு வந்து இந்த வேலையை செஞ்சோம், இவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் என்னால் அச்சீவ் பண்ணவே முடியல. அது ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக இருந்துட்டு இருக்கு. இதான் நான் ஷேர் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ அப்போ ப்ராஃபிட் மேக்கிங் வந்து உனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னு நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஜெயச்சந்திரன், நீ தான் இப்போ பேசவே இல்லை. பேசுகிறேண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் வந்து என்னென்னா, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் வந்து என்னென்னா
நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிற அந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து என்ன பெரிய சிந்தனையாக இருந்துச்சுனாலும் சரி, பெரிய கண்ணோட்டமாக இருந்துச்சுனாலும் சரி, அது வந்து நேச்சரோட வந்து மாஸ்டரோட வந்து பிரார்த்தனையை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிஷன் சேர்ந்ததுலேருந்து பயிற்சி பண்ணுறக்கு ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட தாட் வந்து அப்படி தான் இருக்கும். என்னோட ஒர்க் வந்து என்னால் என்ன முடியுமோ அதுக்கு 10% தான் வந்து என்னென்னா கமிட்மெண்ட்டே கொடுப்பேன். 20% தான் கமிட்மெண்ட்டே கம்மியாக தான் கமிட்மெண்ட்டே கொடுப்பேன். அந்த 20% வந்து என்னென்னா அந்த ரிசர்வில் வச்சுக்குவேன். அது எதுக்காகனா பல கொஸ்டின், பல பிரச்சனை இதிலிருந்து, அதாவது நம்மளுக்கு குறைந்த வந்து கைதட்டல் இருந்தாலும் போதும், அளவான கெயின் இருந்தாலும் போதும், லைஃப்பில் வந்து சேஃபாக ட்ராவல் பண்ணணும். நம்ம லைஃப்பில் வந்து என்னென்னா நிம்மதியாக இருக்கணும். என்னோட கான்செப்ட்டு அதை வச்சு தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன். என்னுடைய செயல்பாடை பார்த்துட்டு சிலர் வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து கிளாரிட்டி இருக்குது, தெளிவு இருக்குது, நல்லா அதாவது கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து என் மேலே வந்து மற்றவங்க இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாட்டு படி நான் என்னோட ட்ராவல் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே நான் போடக்கூடிய பெரிய தாட்ஸ், அது மாஸ்டர் வந்து என்னை வந்து கைட் பண்ணி அதுக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறார். இது வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுதுங்க. அந்த இப்போ இவர் சுரேஷ் ஒரு வேர்டு சொன்னார், நம்ம சரியான ஒரு எந்த இடமா இருந்துச்சுனாலும் சரி நம்ம சரியான ஆளுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த சரியான ஆளுகளை தேர்ந்தெடுத்தா போதும், எந்த ஃபேமிலி ஆகட்டும், நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஆகட்டும், பப்ளிக் ஆகட்டும், நம்மளை வந்து என்னென்னா சேஃபாக வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறது நம்ம சரியான ஆளுகளை தேர்ந்தெடுக்கிறது தான். அவர் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா இந்த 2-3 இதுலேருந்து நான் சொல்லும்போது நான் கவனித்த முக்கியமான விஷயம், சரியான ஆளை தேர்ந்தெடுக்காதது ஒரு முக்கியமான காரணம். நம்மளுடைய வளர்ச்சியும் சரி, நம்மளுடைய பாதுகாப்பும் சரி, நம்ம சூழ்நிலையை அமைச்சுக்கிறதும் சரி பாதிப்புக்குள்ளாகிறது. இது வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா நான் நினைக்கிறது, இது நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சுனாலும் கூட அந்த மாஸ்டர்கிட்ட வந்து ஆழமாக ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த கரெக்டான ஆளுகளையும் அந்த சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஏக்கத்தோடு நாம் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை வந்து தானாகவே சில சமயம் அமைஞ்சிருக்கு. இது வந்து நான் ஃபீல் பண்ணதுங்க. ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுதுங்க. ஆனால் அந்த பக்குவமாக வந்து என்னென்னா நம்ம கையாளுறதுக்கு மாஸ்டர்கிட்ட இருக்கிறோம். மாஸ்டர் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறையில் நம்ம செய்யும்போது அந்த பயிற்சி முறை அந்த சூழ்நிலையும் அந்த வார்த்தைகளையும் பக்குவமாக வந்து வெளிப்படுத்தக்கூடியது, கையாளக்கூடிய ஆற்றலை வந்து நம்மளுக்கு வளர்த்து கொடுக்குது. ஓகே, இப்போ உனக்கு கரண்டா இப்போ இருக்கிற சூழ்நிலையில எது உனக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு, இல்லை இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு தெளிவு தேவை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஐடென்டிஃபைனா நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையிலே சேலஞ்சாக தான் இருக்குதுங்கண்ணா. எல்லாமே சேலஞ்சுன்னு எல்லாம் சேலஞ்சுன்னு சொல்ல முடியாதுல்ல, இவங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அதான் சரியான ஆளுங்க. இப்போ நம்ம வியாபாரம் பண்ணுறது, நம்ம வேலை செய்கிற ஆளுங்க கரெக்டாக வேலை செஞ்சாங்கன்னா, நம்ம நினைக்கிற டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணாங்கன்னா அது சேலஞ்சு கிடையாது. அப்போ அந்த ஆளுக்கு இந்த பிரச்சனையில இருக்கும்போது அது சேலஞ்சாக தான் இருக்குது. அது வந்து ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அது எப்பவுமே இருக்கத்தான் இருக்குது, செய்யுங்கண்ணா. இல்ல இருக்கத்தான் இருக்கும், ஓகே. பட் அது வந்து என்னன்னா நம்ம அவ்வளவுதான். நாம இதை பத்தி அதை நாம பெருசா இருக்கும் இல்ல அது எப்படி சரிப்படுத்துறதுங்கிறது போகல. அது ஒரு சேலஞ்சா இருக்குங்கிறத நாம இப்போ நோட் பண்ணோம். அவ்வளவுதான், ஓகேயா? அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறது நாம நீ பின்னாடி வர ப்ரோக்ராம்ல நாம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரி, ஓகே. சரி, இப்போ ஓரளவுக்கு வந்து நாம் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டோம். ஓரளவுக்கு நாம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நாம் வந்து இதையெல்லாம் வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு இதை இப்போ நம்ம ஒரு 10-12 பேர் இருக்கிறோம், 11 பேர் இருக்கிறோம். ஸோ நம்முடைய ஒரு இப்போ நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் தானே மற்றவங்களுக்கு இருக்கும், மோர் ஆர் லெஸ் இதுதானே இருக்கும். ஸோ இதை நாம் வந்து அட்ரஸ் பண்ணி நாம் இதை வந்து இதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் இல்லை இதுக்குண்டான பயிற்சிகள் இது எப்படி நாம் ஓவர் கம் பண்ணுறது, இதுக்கு என்ன நம்முடைய லைஃப்பில் ஒரு ரியல் ரிஃப்ளெக்ஷன் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம போகும்போது
நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போகும்போது எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நாம் கொண்டு போகும்போது இதாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நமக்குள்ள ஒரு பதில் இருக்குது, நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டத்தில் ஒரு பதில் இருக்குது, அதை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்முடைய ஒரு இது. அது தனியாக ஒருத்தராக பண்ணும்போது அது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரகிள் லாங்காக போகும். சில சமயம் நமக்கு டவுட் வந்துடும், இல்லைன்னா நம்ம வேறு வேலையில் அதை விட்டுருவோம், இதோட வேற ஒரு பிரச்சனை வந்துடும். நம்ம ஒரு குரூப்பாக பண்ணும்போது அது யாரோ ஒருத்தருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இதாக இருக்கும், இல்லை யாரோ ஒருத்தர் அதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுத்து பதில் கண்டுபிடிப்பாங்க, அதுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாம் இதை வந்து இந்த ப்ரோக்ராம் நீ கொண்டு போக போகிறோம். இப்போ ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். இப்போ இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து வரும்போது, அந்த ஒரு கேப் இன்னர் டு அவுட்டர், இல்லை இந்த சேலஞ்சஸ் வரும்போது நமக்குள்ள என்ன நடக்குது? இப்போ வந்து நம்ம வந்து எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகிறோமா, இல்லை நம்முடைய பயிற்சி சரியில்லாதனால இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறோமா, இல்லை நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதனால லைஃப்ல வந்து வர சேலஞ்சஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும்னு நினைக்கிறோமா? உள்ள என்ன நடக்குது? இந்த மாதிரி இப்போ நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ஓன் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு போங்க. அப்போ உள்ள எனக்குள்ள என்ன நடக்குது? நான் ஏதாவது எல்லாம் சரியாயிரும், மாஸ்டர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு நான் எல்லாம் பயிற்சி பண்ணுறேன், நான் ஒரு நாள் அபியஸியாக இருக்கிறேன், அதனால தானே எல்லாம் சரியாயிரும், மாஸ்டர் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஏதோ ஒரு பயிற்சி சரியாக கிளீனிங் பண்ணல, அதனால எனக்கு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத. எங்கே கேப் இருக்குது? இல்லை நான் எமோஷ்னலாக ஆகிறேனா, ட்ரிகர் ஆகிறேனா, ஏதாவது அப்படிங்கிறதா. ஒரு ஒரு விஷயம் நாம் அந்த கவனத்தில் இப்போ கொண்டு வரலாம். அப்படி என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த இம்ப்ரெஷன், சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்கிறதில்ல, இந்த சம்ஸ்காரங்கள். அதுபோக பாபுஜி நாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நாட்ஸ்னால் ஏற்கனவே ரொம்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று பதிவாகி அது ஒரு நாட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லை அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங், நம்மளுடைய பிஸ்னஸ், பிஹேவியர் இதெல்லாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்களே சொன்னீங்க க்ளீனிங் பண்ணும்போது நல்லா தெளிவாக இருக்குது. க்ளீனிங் பண்ணும்போது அப்போ க்ளீனிங்கிறது ஒரு பயிற்சி, ஒரு டெக்னிக் மட்டும் இல்லை, அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு நெசசிட்டி, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படிங்கிறத யோசிப்பாரு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸாக நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இல்லை என்னுடைய லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி எங்கெங்கெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் நான் அதை க்ளீனிங் பண்ணி நான் அந்த கிளாரிட்டி கொண்டு வரேன். இல்லை இன்னைக்கு பயிற்சி நான் வந்து மாஸ்டர் சொல்லியிருக்காரு, அதனால் சாயந்தரமான நான் க்ளீன் பண்ணுறேன், 7 மணிக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மெக்கானிக்கலாக பண்ணுறோமா? ஏன்னா இது இந்த சம்ஸ்காரிக் பேட்டர்னோட சம்மந்தப்பட்டது க்ளீனிங். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டியது, வாழ்க்கையில் நமக்கு இதெல்லாம் நடக்குது, இந்த சேலஞ்சஸ்லாம் வருது, இதெல்லாம் யோசிங்க. ஜஸ்ட் ஐ எம் புட்டிங் இட் ஃபார் யூ டு திங்க் அபவுட் இட். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குது, சில சேலஞ்சஸ் வருது, அது வந்து சில விஷயங்களை ட்ரிகர் பண்ணுது நமக்குள்ள, கோபத்தையோ வருத்தத்தையோ பயத்தையோ சில சிந்தனைகளையோ ட்ரிகர் பண்ணுது. இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு யோசிங்க. இதெல்லாம் வெளியே வரதே வந்து அதை நாம் அந்த ட்ரிகர், அந்த கோபம் வரதையோ பயம் வரதையோ ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து புரிஞ்சு அதை வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி
அதிலிருந்து வெற்றி ஆகிறதுக்கு தான் நமக்கு வருது இந்த சேலஞ்சஸ், இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாமே. இது அந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மாஸ்டர் சொல்கிற விஷயம் என்னன்னா, தகுந்த சூழ்நிலை வரும்போது உனக்குள்ளிருந்து அந்த சம்ஸ்காரம் வெளிப்படும் அப்படிங்கிறது. இப்போ அந்த தகுந்த சூழ்நிலைங்கிறது இந்த சேலஞ்சஸ் மூலிமா ட்ரிகர் ஆகும். அதுக்கு தான் அதெல்லாமே வருது. இந்த சேலஞ்சஸ் வந்து ஒரு வகையில் வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை வெளியே கொண்டாந்து அதை சரிப்படுத்துறதுக்காக அது வருது. ஒரே பிரச்சனை வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விஷயத்தை ட்ரிகர் பண்ணும். ஒரே ஈவெண்ட், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஒருத்தருக்கு பயத்தை உருவாக்கும், ஒருத்தருக்குள்ள கோபத்தை உருவாக்கும், ஒருத்தருக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கும். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா லைஃப்பில் நிறையா விஷயம், ஒரு ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பிரச்சனையாக பார்க்குறோம் ஒருத்தருக்கான், அதிலிருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அதை பயன்படுத்தி சம்பாதிக்கிறோம் ஒருத்தருக்கான். இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம நிறையா பிஸ்னஸ் இதில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு காரணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த இம்ப்ரெஷன்ஸ். அதுதான் வந்து நம்முடைய நிகழ்கால பிஹேவியரை வந்து ஒரு அடிப்படையாக இருக்கு. அப்போ இந்த நிகழ்கால பிஹேவியர் நம்முடைய எதிர்காலத்தினோட முடிவு. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ இந்த நிகழ்கால பிஹேவியரை நாம் இந்த சேலஞ்சஸ் ஐடென்டிஃபை பண்ணி, என்னுடைய ட்ரிகரை ஐடென்டிஃபை பண்ணி, அதை நான் அந்த பிஹேவியர் அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் ஆகிறேன், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா நம்முடைய எதிர்காலத்தை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இது வந்து இன்னைக்கு ஜஸ்ட் உங்களுடைய ஒரு திங்கிங்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இதை நாம் புரிஞ்சுக்க நம்ம உள்ள வர மாற்றங்களையும் நமக்கு வர சேலஞ்சஸையும் நாம் எப்படி டீல் பண்ணுறது, எப்படி நம்முடைய எதிர்காலத்தை மாற்றுறது அப்படிங்கிறத இன்னொரு டீப்பர் லெவலில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை லைஃப்பில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ 9 மணிக்கு முடிக்கணும்னு நினச்சேன். 17 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், ஒரு 5-10 மினிட்ஸில். இப்போது நாம் இங்கே வந்து நாம் சேர்றது, நாம் எல்லாத்தையும் உடனே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சரிப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை. நமக்கு முன்னாடி நம்ம இருக்கிற லைஃப், அதனுடைய சேலஞ்சஸை ஒரு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, என்ன நடந்துட்டுருக்கு எனக்குள்ள, என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, சகஜமாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணல, அந்த கேப்பை புரிஞ்சுட்டு நான் இன்னும் என்ன பண்ணுனா அதை சரிப்படுத்த முடியும், எந்த பயிற்சியை எப்படி யூஸ் பண்ணால் இல்லை, நமக்கு நிறையா தெரியாத டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது, பயிற்சிகள் இருக்குது, அதையெல்லாம் கற்றுக்கிட்டு நான் வந்து பண்ணும்போது அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி நான் பண்ணும்போது என்னுடைய பிஹேவியரை மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு பயிற்சி நம்மளை அடுத்தடுத்து, இந்த ஒரு மீட்டிங் நம்மளை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகணும், அந்த டைரெக்ஷனில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா? இப்போ நான் சொன்னது என்ன பற்றி உங்களுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் இது ரொம்ப நான் ஃபிலாசபிக்கலாக இருக்கா, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, இல்லை உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி? இதில் ஒரு விஷயம் கிளாரிட்டி இருக்குதுங்க சார். ஒரு நிகழ்வை 3 பேரும் 3 விதமாக பார்க்குறாங்க. ஸோ நான் ஒரு விதமாக பார்க்குறேன்னா அது என்னோட சம்ஸ்கார பேட்டர்ன்ல இருந்து தான் நான் பார்க்குறேன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களாங்க சார்? இல்லை என்னோட அடிப்படையாக இருக்குது, அதுதான் அடிப்படையாக இருக்குது. ஓகே.
ஸோ அப்போ என்னோட பார்வை மாறணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் எனக்குள்ள இருக்கிற அந்த சப்ஸ்காராங்கிற அந்த திங்கிங் வந்து கிளீன் பண்ணணும். இல்லை ரெகுலர் கிளீனிங் பண்ணா என்னோட திங்கிங் மாறுங்களா இது இந்த அது அந்த பேட்டர்ன் அந்த உள்ள இருக்கிற இப்போ கூட இந்த 6-7 மெசேஜ் கொடுத்ததுல சொல்றாரு, நிறமேற்றப்பட்ட கண்ணாடிகளால் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ்ல சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த நிறத்தை கிளீன் பண்ணணும். அப்போ அது கிளீன் பண்ணணும்னா ரெகுலர் கிளீனிங் பத்தாது, நாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒர்க் பண்ணணும். அதை வந்து கிளீனிங்கோ இல்லை அக்செப்டன்ஸோ இல்லை ப்ரேயரோ இல்லை டிரான்ஸ்மிஷனோ அது மாற்றும். அதுக்கு நம்ம பயிற்சியில் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று அதில் முக்கியமாக இருக்குது. ஒரு லெவல் வரைக்கும் இந்த ரெகுலர் கிளீனிங் அன்னந்த இம்ப்ரெஷனை க்ளீன் பண்ணும். டீப்பர் கிளீனிங் வந்து அது வந்து பண்டாரால் நடக்கும், சத்சங்கள் நடக்கும். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா நான் அதை வந்து நான் ஒரு விஷயத்தை மாற்றணும் எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா நான் அதை அட்டன் பண்ணணும், அதை நான் ஐடென்டிஃபை பண்ணணும், அதை அட்டன் பண்ணணும். அப்போ தான் அது மாறும். மாஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் நான் மறுபடியும் அதை கவனிக்காமல் அவர் க்ளீன் பண்ணுறாரு, மறுபடியும் நான் அதே பழக்க வழக்கத்தினால அதையே செய்கிறேன், மறுபடியும் அந்த இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. அது போகிறதில்ல. இதுதான் பேட்டர்னுங்கிறது பாபுஜி ஆற்றுப்படுக்கைன்னு சொல்கிறாரு, இல்லை பழக்கங்கிறது. ஸோ அந்த பேட்டர்ன் நீங்கள் சொன்னது வந்து ஒரு சரியான ஒரு புரிதல். வேற ஏதாவது யாராவது? சார் இதில் வந்து இப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதில் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இல்லை இது தப்பாக போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் நமக்கு மணி இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ ஒரு சின்ன ரிசல்ட் தப்பாக போகுது, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை இந்த மாதிரி ஒரு வார் ஜோன் இருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அல்டிமேட் ரிசல்ட் என்னென்னா மணி லாஸ். யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ இருக்கும், நிறைய இன்சிடெண்ட் நடக்கும், அதுக்கு பின்னாடி அதுக்கான இம்பேக்ட் என்ன, செலவு என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த மணி லாஸ் அதை நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இது மாதிரி டிசிஷன் எடுத்தால் நம்ம தப்பாக போயிடுமோ, இல்லை இந்த விஷயத்தை சூஸ் பண்ணும்போது இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால வந்து நம்ம நிறையா டிசிஷன் தள்ளி போடுறோம், எடுக்காமல் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ரிசல்ட்டு மேலே அட்டாச்மெண்ட்டு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதில் மணி இன்வால்வ் ஆகிருக்கு, பணத்தோட லாஸ் இருக்குது அப்படிங்க. ஸோ இந்த இடத்துல தான் எல்லாருமே வந்து நம்ம தவற விடுறா. இதை பேட்டனையோ கிளீனிங்கோ இதெல்லாத்தையும் தாண்டி இது ஒரு நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இது வந்து ஒன்று டெஃபினட்டாக இது வந்து உன்னுடைய பேட்டர்ன். நீ இப்போ ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் எடுக்கிற டிசிஷனுக்கு பின்னாடி எல்லாமே மணி லாஸ் ஆயிருமா அப்படிங்கிறத நீ வந்து இப்போது ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிற. இது நீ சொல்கிற மாதிரி நிறையா பேருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பயம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க உலகத்தில் இல்லையா? ஆனால் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அதனால் பயப்படாமல் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து டிசிஷன் எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்க சார். அப்போ ஸோ இது வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிறது உனக்குள்ள இருக்கிற பேட்டர்ன். இப்போ உனக்குள்ள இருக்கிற பேட்டர்னை நீ வந்து ஒரு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுற. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அது இண்டிவிஜுவலாக நாம் வந்து அதை அட்டன் பண்ணி சரிப்படுத்த முடியும். இது ஒரு ப்ரேயர் மூலியமாகவும் ஜஸ்ட் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்த மீட்டிங் ஒரு 2 வீக்ஸ் இருக்குது, அப்போ அதுக்குள்ளே நாம் மீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு எங்கெங்கெல்லாம் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, எங்கெங்கெல்லாம் வந்து நான் பயப்படுறேன், அப்போது அது ஒரு ப்ரேயர் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் நான் க்ளீன் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக எனக்குள்ள இந்த பயம் இருக்குது, க்ளீனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு தாட்டை போடுறது. இல்லை மாஸ்கிட்ட எனக்கு கைட் பண்ணுங்க. சாரி டு இன்டரப்ட். எங்களுக்கு இது வந்து நம்ம பேட்டர்ன் இது இம்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் நினைக்கிறது விட இஸ் இட் நாட் சிஸ்டம். அவர் நல்லா சொல்றது கரெக்டா வேல்டான ஒரு விஷயம். யார் வந்து பயப்பட மாட்டாங்க அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, பணம் வந்து அவன் பூட் ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டான், கேபிட்டல் வந்து அவனோடதான் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இலான் மஸ்க் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறான், அந்த இடத்துல பயம் இல்லை அப்படின்னா அவன் வந்து இன்வெஸ்டர்ஸ் மணி. ஸ்டார்ட் அப்ல வந்து எல்லாமே இட்ஸ் சம்படி எல்சஸ் மணி. 2வது விஷயம், அவனுக்கு ஒரு பேக்கப் இருக்கும்.
அப்படி பணம் இல்லாதவன் கண்டிப்பா வந்து அடுத்த வேலை இதை நம்பிதான் இருக்கிறவங்க கண்டிப்பா they take it. So this is a system that has to be changed rather than an impression that has to be changed. So நம்ம அந்த ரெண்டுமே இருக்கு, system கத்துக்கணுமோ. அதுதான் இருக்கு. இப்போ வந்து ஒரு இம்ப்ரெஷன் நம்முடைய எண்ணங்களை உணர்வுகளை தூண்டுது, ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் ஆனவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துப்பாங்க, பணம் போயிருமோ அப்படின்ட்டு. இல்லை ஒரு மீடியமான இம்ப்ரெஷன் இருக்கிறவங்க மீடியமாக பயந்துப்பாங்க. அந்த இம்ப்ரெஷனே இருக்கிறவன் இல்லாதவனுக்கு அந்த பயமே வராது. அவனுக்கு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ சொல்கிறது ஓகே. இது ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன். அது இம்ப்ரெஷன் டெஃபினெட்லி பிளேஸ் அ ரோல். இதை பற்றி நீ யோசனை பண்ணிப்பாரு, நான் ஆர்கியூ பண்ணல, யோசனை பண்ணிப்பாரு. ஏன்னா எனக்குள்ள அந்த இம்ப்ரெஷன் இருக்கும்போது அது டெஃபினட்டாக ஒரு ரோல் பிளே பண்ணும். இப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணும்போது இதுக்கு ஒரு பேக்கப் சிஸ்டம், நீ சொல்கிற மாதிரி வந்து ஒரு பேக்கப்பை என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மெட்டிகேஷன் நல்லா ஆரம்பிச்சுன்னு சொல்லுவார். அதெல்லாம் பின்னாடி நம்ம வரும்போது ஒரு நாள் அதை பற்றி டீப்பாக பேசலாம். அப்போ ரிஸ்க்கு நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு மிட்டிகேஷன் பண்ணிட்டேன், அதுக்கு வந்து ஒரு பேக்கப், ஒரு சேஃப்டி நெட் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் அங்கேருந்து இருந்தாலும் எனக்கு கீழே ஒரு சேஃப்டி நெட் இருக்குது அப்படின்னா நான் தைரியமாக பண்ணுவேன். இப்போ அந்த ஐடென்டிஃபை பண்ணும்போது என்னால் அதை க்ரியேட் பண்ண முடியும். அந்த சிஸ்டத்தை நீ சொல்கிறதுக்கே வரேன். அப்போ ஒரு பேக்கப் என்னால் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு சிஸ்டத்தை என்னால் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ நான் அந்த இடத்துல தைரியமாக பண்ண முடியும் இல்லையா? அப்போ இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு விஷயம் தானே. அது நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் ரொம்ப உதவும். இன்ட்ராஸ்பெக்ஷன் தாஜ் இப்போ நிறைய சொல்கிறாரு, கண்டம்ப்ளேஷன் அப்படிங்கிறது. கண்டம்ப்ளேஷன் என்ன? ஒரு விஷயத்தை ரொம்ப ஓவர் திங்கிங் இல்லை, ஒரு சயின்டிஃபிக்காக வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னு அதை பார்க்கறது, அது ரியாலிட்டியோட எமோஷ்னலாக இல்லாமல் ரியாலிட்டியோட பார்க்கறது. ஸோ இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் கண்டம்ப்ளேஷனுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், க்ளீனிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கிளாரிட்டியோடு இருக்கும்போது அது எல்லாத்தையும் அப்படியே பார்ப்போம், எப்படி இருக்கோ அப்படி பார்ப்போம். கிளாரிட்டி இல்லாத போது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் பார்ப்போம். அப்போ க்ளீனிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், இருக்கிறபடி பார்க்க முடியும். அப்போ டிசிஷன் மேக்கிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கண்டம்ப்ளேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு வகையான ஒரு கண்டம்ப்ளேஷன் தான். நம்மெல்லாம் பேசி ஒரு கண்டம்ப்ளேட் பண்ணுறோம், இது என்ன நடக்குது நடக்கல. இதை நம்மளால் இண்டிவிஜுவலாகவும் பண்ண முடியும். நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்குது, அதுக்கு அதை பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பாருங்க, இப்போ இந்த ஒரு டிஸ்கஷனை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இது நாம் இப்படி சேராமல் இதை பற்றி பேசாமல் இருந்தோம்னா இது வெளியே வந்துருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இது தானே. ஸோ இது வந்து இதில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது, சயின்டிஃபிக் இருக்குது, ஃபிலாசபி இருக்குது, சைக்காலஜி இருக்குது, சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து ஒரு வகையில் பார்த்தோம்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. நம்ம தான் பிரித்து பார்க்குறோம், ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு, பிஸ்னஸ் வேறு, அது வேறு அப்படின்னு. பார்க்க போனோம்னா அட் த எண்ட் ஆஃப் த டே மாஸ்டர் சொல்லுவார், யோகா கர்மா இது போன இதுலேயும் கூட நான் சொன்னேன், அதாவது ஸ்கில் இன் ஆக்ஷன். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ எதை பண்ணினாலும் யோகத்தில் சிறந்து இருக்கிறவன் அவன் எதை பண்ணாலும் சிறப்பாக பண்ணுவான். அவன் சிஸ்டம் சரியாக பண்ணுவான், இது எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ அதுதான் நாம் இங்கே வந்து ட்ரை பண்ணுறோம் டு அச்சீவ் இட். அப்போ அது முடியும் அப்படின்னா என்னால் முடியல, ஏன் முடியல? அப்போ எங்கே அந்த கேப் இருக்குது அதை பார்த்து நான் சரி பண்ணி நான் அங்கே போகிறேன், அந்த இடத்துக்கு நான் போகிறேன். ஐ எம் பில்டிங் அ பிரிட்ஜ் டு ரீச் மை கோல். அதுக்கு டூல்ஸ் இருக்குது, இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறேன். நான் ரொம்ப சொல்கிறேன். இட்ஸ் ஓகே ஃபார் யூ கதிரேஷ்? கரெக்டுங்க, அந்த டூல்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேங்க. அதான் அதாவது கண்டிப்பா வந்து நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து தியானம் தாங்க. ஆனா அதுக்கு மேல அந்த பிரிட்ஜை பில்ட் பண்றதுக்கான அந்த டூல்ஸ் நமக்கு கண்டிப்பா அதுவும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் மறுபடியும் வரேங்க. இந்த செஷன் வந்து இட் ஷுட் எனேபிள் டு ஹெல்ப். ஏன்னா கணேசன் சொன்னதா இருக்கட்டும், இல்ல இவரு ஜெயச்சந்திரன் சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னன்னா இந்த டீம் பில்ட் எப்படி பண்ண போறோம், அதே இந்த டூலை மட்டும் நம்ம கரெக்டா எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா we can build a beautiful community. I mean business community. இது எல்லாமே அழகா பிசினஸ்ல க்ரோ ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படையா மெடிடேஷன் இருக்கு ஆல்ரெடி. அண்ட் இது இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கு மேல இந்த டூல்ஸோட பிசினஸ் அழகா க்ரோ பண்ண முடியும். That's what I say. That is what I am also trying to
வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட். ஐஎம்னு சொல்கிறத விட நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கெங்கே என்னென்ன டூல் இருக்கு, அதுக்கு எப்படி மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. இப்போ மெடிடேஷன்லேயே அதுக்கு ஒரு டூல் இருக்கா, நமக்கு தெரியாமல் ஒன்று இருக்கா. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் இட் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவுட் ஆஃப் த மெடிடேஷன் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு பிரிங் இன்சைட். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த டூலை யூஸ் பண்ணேன், இது இதாகுது அப்படிங்கும் போது நமக்குள்ளே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கே பிரதர்ஹுட் அழகாக வரப்போகுது. நீ சொன்ன அருமையான ஒரு வார்த்தை, இந்த கம்யூனிட்டியே டெவலப் ஆகும். அப்போ அந்த அபியாசி கம்யூனிட்டி மெடிடேஷனில் டெவலப் ஆனால் எப்படி எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்துக்கிட்டு நம்ம எல்லாரும் வந்து ஒரு க்ரோ ஆகும்போது அங்கே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், அங்கே இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், அது வந்து எப்படி ஒரு வைடர் பப்ளிக் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இல்லையா. தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ ஹியர். ஆரம்பத்தில் சொல்ல மாதிரி நம்ம அவருடைய பெஸ்ட் பொட்டன்ஷியல் ஷுட் கம் அவுட் எவ்ரி ஃபீல்ட். நான் இது கடைசி சாரிங்க லாஸ்ட் இது ஒன்று இது ரொம்ப நேரம் சொல்லணும்னு நினைச்சிட்டேன். ஒரு தடவை நாய்க்கரையா வந்து மாஸ்டர் பார்க்க வரும்போதுங்க, மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை. சார்ஜி இருந்தப்போ சார்ஜிக்கு உடம்பு சரியில்லை. மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாதப்போ இவர் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வர்றாரு. என்னால அது, அதாவது நம்ம கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஐ மீன் ஒரு வழிபாடு வேண்டாம்னு சொல்லுவோம், அதை ஏற்றுக்க முடியல டக்குன்னு. அப்போ அவர் அதான் சொன்னார், எந்த அளவுக்கு நான் மனசை வந்து ஓப்பனா வச்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த சாமிக்கு சக்தி இருந்ததுன்னா இது என் குருவை காப்பாத்துட்டோம் அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ சகஜ மார்க்கத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்மளைய ஓப்பனா கொண்டு போய்க்க முடியும் அப்படின்னா, we should be able to take ideas from outside. And of course base is, நம்ம பில்டிங்கோட பேஸ் வந்து மெடிடேஷன். அந்த பில்டிங்க்கு மேல வந்து இந்த எல்லா ஐடியாஸும் வெளியிருந்து எடுத்துட்டு வந்து போட்டு இதை ஒரு அழகா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறேன். அழகா சொல்லுவோம். ஸோ தட் இஸ் வாட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எது எப்படி இருக்குது, எது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். எதுவுமே வந்து சகஜ மார்க்கத்தில் வந்து எதுவுமே அவுட் சைட் கிடையாது. சகஜ மார்க்கமே இட்ஸ் ஓப்பன், மாஸ்டர்ஸ் ஓப்பன், மாஸ்டர் சிஸ்டம் ஓப்பன். நம்ம தான் வந்து சரியான புரிதல்கள் இல்லாமல் நிறைய இடத்துல கோர்ஸ் மாஸ்டர்லாம் சொல்கிறாங்க குரு வழிபாடு வேண்டாம், ஏன்னா அதுக்கு வேற ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. அதை புரிஞ்சுட்டு நம்ம செய்யணும், ஏன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை மாஸ்டர்கிட்ட நான் கேட்டேன், மற்ற புஸ்தகங்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே மாஸ்டர், நீங்கள் வந்து, ஆனால் மாஸ்டர் எனக்கு நிறைய புஸ்தகம் வாங்கி கொடுத்துருக்கேன், சகஜ மார்க்கம் இல்லாத புஸ்தகம் இல்லை, இதை வாங்கி படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்களே எப்படி சொல்கிறீங்க, மற்றவங்க ஆனால் பெரியவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுக்கு அர்த்தம் சொன்னார். எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அது என்னை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுடைய ஒரு பிரில்லியன்ஸ் சிஸ்டம். அவன் பிரித்து பார்க்கறது இல்லை, இது வேணும் வேண்டாம், இது நல்லதுக்கு, அவன் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவன் யூஸ் பண்ணிக்கிறான் எல்லாத்தையுமே. அவன் நெகட்டிவையும் அவன் யூஸ் பண்ணிப்பான், நெகட்டிவ் ஃபோர்ஸையும் அவன் யூஸ் பண்ணிப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு சிஸ்டம் இருக்கு. அதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுடைய ஒரு ரியல் குவாலிட்டி. ஸோ அர்ஜுன் ஏதோ சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்ல வந்தீங்க அப்படியே. Yes. Actually, yeah, thanks. Wonderful gathering. ரொம்ப ஒரு அருமையான ஈவினிங். நிறைய தாட்ஸ் உள்ள போயிருக்கு. ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் நிறைய இன்புட் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கன்வின்ஸாக இருந்தது என்னன்னா, நான் எப்படி வந்தேன், இந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறமா எப்படி நான் வெளியில் போகிறேங்கிறத பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வரல, நான் என்ன மிஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறேன். எனக்கு இந்த தாட் இப்போ ஆக்சுவலாக இந்த ஒரு மெட்டஃபார் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு சூப்பர் ஹியூமன், ஒரு சூப்பர் ஹீரோ எப்படி ஒரு டிசிஷன் எடுப்பார் ஒரு கன்விக்ஷனோட, அது வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும், அந்த அவேர்னஸ் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஐ வாண்டட் டு இம்ப்ரூவ் திஸ். அதுக்கு நம்ம மெடிடேஷன் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது, நம்ம வேறு என்ன விஷயங்கள், சிந்தனை, நம்மளோட திங்கிங் பேட்டர்ன், இதெல்லாம் இன்னும் பெட்டராக எப்படி பண்ணுறது, க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, ப்ரேயர்ஸ், அதுவும் நல்ல பாயிண்ட்டு. ப்ரேயர் மூலமாக இதை எப்படி இன்னும் பெட்டர் பண்ணிக்கிறேங்கிற ஒரு சாலிட் டேக்அவேவோட நான் அந்த மீட்டிங்லேருந்து லீவ் ஆகிறேன். தேங்க்ஸ். இது கண்டினியூவாக பண்ணணும், இது ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணும். ஹெல்ப்பாக இதில் ஏதாவது ரிசல்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரியாரிட்டி நம்ம இங்கே ஃபோக்கஸ் ஆகும். உண்மையிலே இட்ஸ் குட் டைம் ரியலி. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க, அதான் சொல்கிறேன். தேங்க்ஸ்.
அங்கிள் உங்களுக்கு மியூட்டா இருக்கு. சாரி, நேச்சுரலாக நம்ம ஒரு எண்டுக்கு வரோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. அப்போது ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நடந்ததெல்லாம். நமக்குள்ளே வந்து எங்கெங்கே கேப் இருக்குங்கிறத பாருங்கள். ஜஸ்ட்டு அது வந்து உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்காகவோ இது பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை, ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறோம். நமக்கு எங்கெங்கே கேப் இருக்குது, அப்போ அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணால் தான் நம்ம அந்த இடத்துல ஒரு டூலை யூஸ் பண்ண முடியும், ஒரு பிரிட்ஜை இது பண்ண முடியும். ஸோ அது பாருங்கள். இந்த மாதிரி ரெக்கரிங் பேட்டர்ன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். திரும்ப திரும்ப நடக்குது இந்த மாதிரி தாட்ஸ் வருது, இல்லை இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் வருது, எமோஷன்ஸ் வருது, அந்த மாதிரி ஏதாவது பாருங்கள். இல்லை திரும்ப திரும்ப என் லைஃப்பில் இது நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது எதாவது இருந்தால் அதை பாருங்கள். எதெல்லாம் நம்மளை ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எந்தெந்த இடத்துல நான் கோவப்படுறேன், எது அப்போ அங்கேயும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் கோவப்படுறதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளே எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு உங்களை நீங்களே வாட்ச் பண்ணுங்கள். எதெல்லாம் முடியுதோ அதையெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு விஷயம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குது ஆஃப்டர் எஃபெக்ட், அட இது பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இல்லை இது குட்டுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. நானும் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிள்ளையும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. அப்சர்வேஷன் பண்ணலாம். நாம் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் வந்து ஒரு அடுத்த ஃபேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், இன்ட்ராக்ஷன் தான் இதை எடுத்துகிட்டு போகும். சுந்தரேசன் ஏதோ சொல்ல வர்றாரு. ஆமாம், நான் முடிச்சிடுறேன். இது இன்னைக்கு நிறைய பேர் மீட்டிங்ல ஜாயின் ஆகாம இருக்காங்க, குரூப்ல இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன டிஸ்கஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இந்த மீட்ஸ் ஆஃப் த மீட்டிங் மாதிரி இன்னைக்கு அதை வந்து ஒரு ப்ரீஃபா குரூப்ல ஷேர் பண்ண நல்லா இருக்கும். இதுதான் சொல்லுவோம். ஓகே, அதான் அர்ஜுன் அதை நோட்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். அவரை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு போடுங்க அர்ஜுன், ஒரு நைஸ் ரைட் அப் ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ணோம், கன்சைஸ் அண்ட் அவங்களுக்கு புரிஞ்சு அடுத்த மீட்டிங்கில் ஆர்வத்தோடு வர்றதுக்கு உண்டான ஒரு இதாக இருக்கட்டும். ஸோ அப்சர்வ் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கில் தான் இந்த ப்ரோக்ராம். ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம். நான் ஒருத்தன் திங்க் பண்ணி பண்ணுறதில்ல. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வச்சு நான் தனியாக அதை டிசைன் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி சுந்தரேசன், அர்ஜுன் உங்ககிட்ட எல்லாம் அப்பப்போ கலந்துக்கிட்டு தேவை இருந்தால் உங்களோட யாராவது ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் அதை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த ஏஐ எல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் கொடுத்தேன்னா அது அழகாக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குது, நிறைய ஐடியாஸ் கொடுக்குது. ஸோ அதையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நம்முடைய ஒரு மெயினான புக்ஸ் ஒரு 8 புக் எடுத்து ஒரு இதில் போட்டுட்டேன், சாட் ஜிபிடியில். அதிலிருந்து நம்முடைய கேள்விகளுக்கு பதில் வரும். ஒரு ஓஷன் ஆஃப் ஹார்ட்ஃபுல்னஸ்னு ஒருத்தர் ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு, ஒரு நோட் புக் எல்லாம் இருக்குது. அதை நான் மறுபடியும் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அது நம்முடைய நாலேஜ் பேஸ் பூரா அதில் இருக்குது. அது போய் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லும். எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வி ஹேவ் லாட் ஆஃப் ஹெல்ப். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு நாள் வந்து நான் வந்து ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர் பிரகாஷ், ஆனந்த் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் நம்ம இந்த மீட்டிங்கை வந்து அட்ரஸ் பண்ண சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்களும் இதையெல்லாம் டீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேபி ஆஃப்டர் சம் டைம் வி கேன் ஆஸ்க் தெம் டு கம் அண்ட் ஹேவ் அ டிஸ்கஷன் வித் அஸ். ஸோ இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்குது அப்படின்னு ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர். நிறைய ஹெல்ப் இருக்குது, நமக்கு நிறையா பேஸ் இருக்குது. ஸோ இதோட என்னுடைய இதை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு யாராவது எதாவது இருந்தால் யூ கேன் ஷேர் அண்ட் தென் வித் தட் வி கேன் கன்க்ளூட் த க்ளோஸ் திஸ் செஷன், டுடேஸ் செஷன். ஒரு அர்ஜுனன் அவர் சொன்னது ஒரு விஷயத்துக்கு ஐ வில் சென்ட் இட் பை வாட்ஸ்அப். கோயிங் ஃபார்வர்ட் வில் கம்யூனிகேட் இன் வாட்ஸ்அப். ஓகே, அதான் அந்த நம்ம குரூப்பில் வி கேன் ஓகே சம்மந்தமாக வி கேன் ஷேர் அண்ட் டிஸ்கஸ். அடுத்த மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ண கூட வேண்டியதில்லை. இஃப் யூ வாண்ட் டு சம்திங் டிஸ்கஸ் த்ரோ அ கொஸ்டின் ஆர் எனக்கு இப்படி ஒன்று இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஒன்று இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் அவர் குரூப் யூ கேன் டூ தட். ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. வி ஆர் கோயிங் டு sail together
ப்ரோக்ரஸ் டுகெதர், ட்ராவல் டுகெதர். ஸோ அதனால் நமக்குள்ளே நாம் ஒரு கான்ஃபிடென்ஸான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். Maybe I'll take a minute. I'll even explain that, whatever it is. Okay. If it is okay. Arjun bro, actually, நீங்க சொன்னதுல நிறைய விஷயம் வந்து பெர்ஃபெக்ஷன் பண்றதுங்கிறது தான் வந்து it is always said the best is the enemy of good. Okay, நம்ம there were two groups. Atomic Habitsங்கிற புக்ல there will be written ஒரு யூஎஸ்ல வந்து ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. ஒரு போட்டோகிராஃபி கிளாஸ். அதுல வந்து ஒரு டீமுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, பெர்ஃபெக்டான போட்டோ எடுக்கணும், ஒரு மோஸ்ட் பெஸ்ட் அவார்டு வின்னிங் போட்டோ எடுக்கணும். அவங்க ஒரு போட்டோ தான் எடுக்கணும், ஆனா அந்த ஒரு போட்டோ வந்து அவார்டு வின்னிங்கா இருக்கணும், பெஸ்ட் போட்டோவா இருக்கணும். இன்னொரு டீமுக்கு என்னன்னா, அவங்க எவ்வளவு அதிகமா குவான்டிட்டி எடுக்கிறாங்களோ தட்ஸ் தேர் வின்னிங் இதுங்க. ஸோ இது எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டோ அதிகமா எடுக்கிற, நம்ம நல்ல குவாலிட்டியா எடுக்கிறதுக்கு ஒரு குரூப்பும் குவான்டிட்டியா எடுக்கிறதுக்கு ஒரு குரூப். நம்ம யார் வின் பண்ணிருப்பான்னு நினைச்சா, நான் குவாலிட்டி தான் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைப்பேன். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த குவான்டிட்டி குரூப் பாத்தீங்கன்னா அவங்க கிளிக் பண்ண அவங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகி அந்த குவான்டிட்டி குரூப் தான் வந்து பெஸ்ட் குவாலிட்டியான போட்டோவும் எடுத்துங்க. இந்த நம்ம பெஸ்டா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த குரூப் இருக்குது இல்லைங்களா, அவங்க கடைசி வரைக்கும் நல்ல போட்டோவே எடுக்கல. அவர் அவங்க எடுத்த போட்டோ எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா வரல. இவங்க எடுத்து ஸோ ப்ரோ இட்ஸ் நாட் அபவுட் டூயிங், இல்லை நம்ம ஃபெயிலியரை பார்த்துட்டு நம்ம அடுத்தது ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிறது இல்லை. ஃபெயில் பெட்டர். ஓகே, இன்னைக்கு பண்றதை விட நாளைக்கு இன்னொரு ஸ்டெப் வில் ஃபெயில் பெட்டர் அண்ட் தட் வில் டீச் அஸ் மோர் அண்ட் ஃபெயில் ஃபாஸ்டர். இது ரெண்டு தான் ப்ரோ. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் த பெஸ்ட் இஸ் எனிமி ஆஃப் த குட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேற ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? நாம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சுந்தரேசனுடைய கை உயர்ந்தே இருக்கிறது. அப்போ உயர்த்தினதா? அப்போ உயர்ந்த கை இன்னும் தாழவே இல்லை. ரைட், முடிச்சுக்கலாமா? வண்டர்ஃபுல் செஷன். ரொம்ப ஓப்பனிங்கா இருந்தது. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. குரூப்ல தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நடுவுல ஜோதிராஜ் ப்ரோ என்னமோ எல்லாத்தையும் விட்டு சாப்பிட்டீங்க, அது என்னங்கிறது மட்டும் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் விடுங்க. அது சும்மா ஒரு சின்ன இது, ஆனா அட்டகாசம். கதிர் வந்ததுதான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா மல்டிபிள் கமிட்மெண்டோட இருப்ப அப்படி எப்பயுமே. ரொம்ப தேங்க்யூ கதிர். தேங்க்யூண்ணா. ரவி அங்கிள் வந்து அதான் உங்களை பிடிச்சி ஆல்ரெடி நீங்க கூப்பிட வச்சுட்டாரு உங்களை. தேங்க்யூண்ணா. Thanks everyone. Okay sir, thank you. Thank you Kadir sir. குரூப்ல ஷேர் பண்ணுங்க, ஏதாவது தாட்ஸ் ஐடியாஸ் இருந்தா.